Hi friends, welcome to our channel. அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Plums Fruit Jam. அது எப்படி பண்றது? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் black plum வந்து 3, red plums வந்து 2, yellow color வந்து 2 எடுத்துர்க்கேன். இப்போ அதெல்லாம் mix பண்ணி தான் எடுத்துர்க்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு அது ஒரு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வலுவலுன்னு அரைக்கணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் அந்த பல்ப்பியோடு இருக்கணுன்ற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 70 கிராம் சர்க்கரை, அதாவது ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இப்போது இது ஒரு கம்பி பதம் வரணும் இந்த சர்க்கரை பாகு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ளம்ஸோட பல்ப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இது கட்டியாகி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்படி கொதித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நுரையாக வரும். இந்த மாதிரி நுரைங்கள்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட ஜாம் ரெடி ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 10 சொட்டு போல் எலுமிச்சம்பழச்சாறை சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் அரை பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இது வெந்துட்டுருக்கும்போதே 1 டீஸ்பூன் வந்து ஜெலட்டின் எடுத்துக்கலாம். ஜெலட்டின் இல்லைன்னா அகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜெலட்டினுக்கு நம்ம 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை ப்ளூம் பண்ணணும். ஸோ அதாவது வந்து உபரி ஆகி வரும்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி 3 டீஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா உபரி ஆகி வந்துடும். அது ப்ளூம் ஆனதுக்கப்புறமா அதை அடுப்பில் வச்சுட்டு சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கும். பாருங்கள், ஒரு தண்ணி மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஜாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பாருங்கள், நல்லா கட்டி பதம் வந்துடும். இதை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தட்டில் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வச்சுட்டு அது ஒரு கோடு போட்டிங்கன்னா நம்ம போடுற கோடு தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி இருந்தாலே அது நமக்கு சரியான பக்குவமாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஜெலட்டின் எல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நீங்கள் ஜெலட்டின் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து சோளமாவை வந்து கூட கரைச்சி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஜெலட்டினோ இல்லை அகரோ சேர்த்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வந்து 4 டேஸ் வந்து நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் இந்த ஜாமை. அதுக்கப்புறமா தான் வந்து நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப நாள் ஆகுது. ஸோ வெளியில் இங்கே எனக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கனால நான் தூக்கி உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி பாருங்கள், ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக கீ ஊற்றி டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜாம் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் வந்து பல்ப்பியாக வந்து தான் நான் அரைச்சி எடுத்தேன். நீங்கள் வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கலாம் கூட எடுத்துக்கலாம். நான் ஜெலட்டினும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் திக்காக வேணால் 2 டீஸ்பூன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அப்ளை பண்ணியாச்சு ஜாமெல்லாம். இப்போ அதை நல்லா சைடில் கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் ப்ளம்ஸ் பழம் நிறையவே கிடைக்கும். வாங்கி வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாமை வந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டு, இந்த மாதிரி பிஸ்கெட் இடையில கூட வச்சு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரியா பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.